நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது. நிறைய வந்து பிரச்சனைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன படங்களை வந்து எவ்வளோ பிரச்சனைன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு வந்ததுக்கு அப்புறமா என் படத்தை நான் 3 பிஸ்னஸ் பண்ணிட்டேன்னா. நான் வந்து புதுமுகத்தை வச்சு தான் பண்ணியிருக்கேன். பட் 3 ரைட்ஸ் நான் கொடுத்து விற்றுட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். ஆமாம், இதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே நான் திரும்பி படம் பண்ணும்போது அந்த படம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது அத்தனை மீடியா முன்னாடி நான் கண் கலங்கி நான் பேசியிருக்கேன். அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணணுன்னா அதில் எத்தனை கஷ்டம் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி ஒரு படம் பண்ணும்போது, இந்த படம் நான் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, எல்லாம் புதுசாக இருக்காங்க, இது ஜெயிக்குமா ஜெயிக்காதான் நான் நினைக்கும் போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படம் பார்க்குறாரு. இதே மாதிரி தான் வந்து அந்த படமும் பார்த்தாங்க. அது ஜெயிக்குமா நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு 3 பிஸ்னஸ் முடிச்சுட்டாங்க. அதுக்காக முதல்ல வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து இருக்கிற சிஎம்முக்கு வந்து இதன் மூலயமா நான் இந்த நன்றியை வந்து நான் ரொம்ப வந்து அவருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி என்ன மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள், சின்ன டைரக்டர்ஸு நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய படங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படங்களை ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணால், அதாவது டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் படம் ஓட்டுவோம், இல்லைனா வந்து அடுத்த ஷோவே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இன்றைக்கும் இந்த நிமிஷமும் அது இருக்குது. பட் அதையெல்லாம் தவிர்த்துட்டு சின்ன படங்களை வந்து கண்டிப்பாக வந்து இந்த அரசு ஆதரிக்கணும், அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு வாழ்வு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய இந்த இடத்துல நான் வைக்கிற கோரிக்கை. நான் என்னுடைய படம் நான் வியாபாரம் பண்ண மாதிரியே அத்தனை தயாரிப்பாளர்களும் அத்தனை வந்து டைரக்டர்ஸும் ஜெயிக்கணும். அவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த மீடியாவும் இந்த அரசும் பத்திரிகையாளர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இந்த வாயில நான் வந்து கேட்டுக்கிறேன். தமிழக முதல்வர் புரட்சி தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 நாளைக்காவது வரி விலக்கு கொடுங்க. அந்த 2 நாளில் அவங்க படம் பார்க்குறவங்க போய் மவுத் டாக்கில் நல்லா இருக்குன்னா நிச்சயமாக படம் ஓடும். வேறு எந்த சலுகையும் செய்ய வேண்டாம். 2 நாள் வரி விலக்கு கொடுத்தா அவங்க பிழைப்பாங்க. கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாங்க. சின்ன படங்களுக்கு ஒரு 50 தேட்டரை ஒதுக்கணும். இல்லை, அது தியேட்டர் ஒதுக்குறதுக்கு இப்போ அரசாங்கம் யாரையும் கம்பல் பண்ண முடியாது. இதை செஞ்சாலே போதும். கொடுக்க மாட்டாங்க. அதாவது 2 நாள் நீங்கள் வரி விலக்கு கொடுத்தாலே அவங்க கண்டிப்பாக அந்த படங்கள், நல்ல படங்கள் நிச்சயமாக வெற்றி வரும். இது போன்ற படங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி யூடியூப்பில் பேசுகிற விஷயம் வந்து, சினிமாவில் வர்ற பெண்கள் 90% பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய கருத்தை இந்த படம் முதல்ல ஆதரிக்குது. பெண்களுக்கு வந்து ஆசைகள் அதிகமான நிச்சயமாக அவங்க அடுத்த கட்டம் தன்னுடைய உடம்பை விற்கிறது தான் போகிறாங்கங்கிறதான் படம். இதில் வந்து பெண்கள் விரும்பியே அந்த தொழிலை ஏற்றுக்கிறாங்கங்கிற காமிக்கிறது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவர் டிரைவராக இருக்கிறவர் அவ்வளோ பெரிய பங்களாவில் எப்படி குடியிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. ஒரு டிரைவர் எப்படி கான்வெண்ட்டில் போய் படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. லாஜிக் கொஞ்சம் நிறைய நெருடல்கள் படத்தில் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு கருப்பானவர், அப்படி ஒரு சிவப்பானவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் படத்தில் காமிச்சிருக்காங்க. அதாவது ஒருவேளை இவரை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வேறு மாதிரி அப்படின்னு முதல்ல நினச்சிருக்கோம், ஆன்டிசிபேஷன். அதுவும் எனக்கு கொஞ்சம் சகோதரர் சொன்ன மாதிரி இருந்தது. என்ன காரணம்னா, இதில் என்னென்னா காதலனும் அவ்வளோ மோசமாக இருக்கார். இந்த படத்தில் வில்லன் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா வில்லன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு கருப்பாக இருந்தாலும் முக இதாக இருக்கலாம். ரொம்ப அந்த அவர்கிட்ட இந்த ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு காசு இவ்வளோ தூரத்துக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வந்துச்சு. ஆனால் தலைப்பு ஏன் இப்படி இருமுனைன்னு வச்சுருக்கீங்க? மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒரு கையெழுத்து போடும்போது கூட ஒவ்வொரு கையெழுத்தும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இருமுனை என்றது வந்து ஒரு கணவன், இந்த பக்கம் ஒரு குடும்பம், ஒரு மனைவி. அந்த மனைவி வந்து ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும், நாம் இப்படி தான் வாழணும்னு ஒரு கணவன் வந்து நினைப்பான்.
அந்த மனைவி அப்படி இல்லைன்றப்போ நம்ம மனைவி மாதிரியே மற்றவங்களும் இருப்பாங்களா? அப்போ இந்த முனையில் பார்க்கும்போது நல்லவங்க இருக்காங்க, இந்த முனையில் பார்க்கும்போது கெட்டவங்க இருக்காங்க. இதை யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு அவனுக்கு புரியல. இருமுனை என்பது இரு கண்கள் மாதிரி, இரு மலர்கள். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா இரு மலர்கள்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி வந்து இந்த இருமுனை என்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்கள் கெட்டவர்கள், யார் நல்லவங்க யார் கெட்டவன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆண் அழிஞ்சு போகிறதுக்கும் ஒரு ஆண் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே பெண் மட்டும்தான், அது யாராக இருந்தாலும் சரி. அதுதான் இருமுனைன்றது இந்த படத்துடைய தலைப்புனா. இந்த படத்தில் நீங்கள் முதல் கொலை உங்கள் மனைவி தானே பண்ணுறீங்க? மனைவி இல்லைண்ணா, அது சாதாரணமாக இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய பெண்களை நான் சொல்கிறது மனைவி இப்படி நடந்ததுனால தானே. ஆமாம் 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 ஆமாம். அப்போது நீங்கள் கண்டினியூட்டி மிஸ் ஆகிருக்கிறத நீங்கள் கவனிச்சிங்களா? எப்படி? ஏன்னா அந்த பொண்ணு கொலை செய்யப்படுற நேரத்தில் கட்டியிருந்த சாரி வேற, அதேமாதிரி புதைக்கிற போது பச்சை சாரி கட்டியிருந்தாங்க. அது பழியேன்னு தெரிகிறத நீங்கள் கவனிக்கவே இல்லையா? என்ன ஊங்குறீங்க? கவனிக்கலையான்னு கேட்டேன். கலரிங் மாறி இருக்கலாம்னு நினைக்கிறேன். கலரிங் மாறி சாரியே மாறி இருக்கு. அப்படியா? ஆமாம், அதை அடுத்ததில் கவனிச்சிங்க. இவ்வளவு ஒரு சீரியஸான விஷயத்தில் கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஒரு மனசு திருப்திக்காக ஒரு காமெடி சேர்த்துருக்கலாமே, ஏன் சேர்க்கல? க்ரைம் ஃபுல்லாக போயிட்டுமே, எது காமெடி? அப்படி பார்க்கணும்னா 2 சாங்கையும் வச்சுக்கிறீங்களே நீங்கள். சாங் வந்து ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கு வேறு வழி கிடையாது, அதுக்காக ஒரு கதையை கொண்டு போக முடியாது, அதுக்காக ஒரு சாங்கு. இல்லை, நீங்கள் திடீர்னு குழந்தைய காமிச்சிட்டீங்க 2 ஆண்டுகளுக்கு பிறகுண்ணா. அது அப்படியா? ஆமாம். டைட்டில் போட்டிங்களா? ஆமாம். சரி சரி. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான, ஏன்னா ஒரு கதை திரைக்கதை வசனம் நடிப்புங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப நுண்ணியமாக நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதில் நிறைய பெண்களை நீங்கள் சேர்த்துருக்கீங்க. நாட்டில் நிறைய பெண்கள் இப்படித்தான் இருக்காங்களா? இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேண்ணா. ரொம்ப சந்தோஷம். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. சில பெண்கள் இருக்காங்க, நிறைய பேர் அதான் இருக்காங்க. இருக்கிறதுனால தானே வந்து இப்போ டெய்லி நம்ம பேப்பர் படிக்கிறோம் இல்லைங்களா? டெய்லி நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணாலும், எந்த சேனலில் பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அதை தவிர்த்து இப்போ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துடுச்சு. இல்லாத நாட்களே கிடையாது. நம்ம பேப்பர்லையோ இல்லை பாலியல் பலாத்காரத்தே இந்த படத்தை சொல்லலை. இது அதான் சொல்கிறேன், பலாத்காரமே இல்லை, அவங்க விரும்பி தான் போகிறாங்க. விரும்பிதானா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவி கணவனை கொன்றார். சார், தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாதிச்சிருக்கீங்க. அவங்க வந்து சமூக சார்ந்த பெண்கள், சரிங்களா? அவங்களா ஒரு விருப்பப்பட்டு அவங்க போறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கள கொல்றதுக்கு எந்த விதத்துல சரியா இருக்கு? இந்த மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்றதுனா அவங்க சைக்கோ. நீங்க அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, சரிங்களா? அவங்களா தேர்ந்தெடுத்து போறாங்க, நீங்க தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, கொலை பண்ற மாதிரி காட்டுறீங்க. ஏன் இப்ப வந்து பெண்கள் தான் தப்பு பண்றாங்களா? அவ பசங்களும் இருக்காங்க, பசங்க தான் கொலை பண்ணல. நீங்க அடுத்த படத்துல காமிச்சிடலாம்னா கொண்டுவீங்க, அடுத்த படத்துல கண்டிப்பா பண்ணிடலாம். அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி எந்த ஆண்கள் தவறு செய்யறாங்க அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிடுவோம். நான் பெண்கள் தவறானவன்னு சொல்ல வரல, தவறு செய்யறதுக்கு காரணம் ஆண்களா பெண்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெண்கள் தான் வருது. ஏன்னா அவங்க ஆண்கள் எந்த இடத்துலையும் துன்புறுத்தலை. இவ கேட்குறா, அவன் கொடுக்குறான், அவ்வளோதான். கிவ் அண்ட் டேக் பாலிசி, அவ்வளோதான். இவன் எதிர்பார்க்குறத அவள் கொடுக்குறா, அவள் எதிர்பார்க்குறது இவன் கொடுக்குறான், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெண்களை வந்து கொலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு படத்தில் வச்சிருக்கீங்க. மன்மதன் படத்துலையும் அதே மாதிரி தான் வந்து சிம்பு சார் வந்து பெண்கள் மட்டும் கொலை பண்ணுவார். அப்புறம் அவரே வந்து ஏதோ ஒன்று நடந்துடும். செகண்ட் பார்ட் பண்ணாங்க, இன்னும் வரவே இல்லை. நீங்க வந்து அதிகமாக சப்ஜெக்ட் ஏன் செலக்ட் பண்றீங்க? சமூக சார்ந்த ஏதாவது பண்ணிருக்கலாமே. சமூக சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து வந்த கதையை நீங்க திருப்பி பண்றீங்களே. இது வந்த கதை கிடையாது சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் பெண்கள் தப்பு பண்ணும்போது அவங்கள போய் கொல்லுவார், சரிங்களா? ஆனா அவரோட பாதிப்பு வந்து அவர் லவ் பண்ணுவார். நீங்க வந்து பாதிப்பது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. பட் அதுக்கு முன்னாடி கமல் சார் கூட பண்ணியிருப்பார், சிகப்பு ரோஜாக்குன்னு ஒரு படம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம்லாம் எல்லாமே அந்த பேட்டல் நிறைய படங்கள் வந்திருக்கு. அது நீண்ட இடைவெளி ஆனதுனால நம்ம மறுபடியும் ஒரு படம் இந்த மாதிரி எடுப்போம் அப்படின்றதுக்காக எடுத்தது தான். இன்னைக்கு காலகட்டத்தில் காட்டியிருக்கீங்க, கொடூரமா பேசியிருக்கீங்க. பெண்கள் வந்து இந்த படத்துக்கு வருவாங்களா? வருவாங்கண்ணா, கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பெண்களை வந்து தப்பாக தான் காட்டியிருக்கீங்க. தப்பாக காட்டல இல்லை, குடும்ப பெண்ணையும் தப்பாக தான் இல்லை. ஏன் காட்டல அப்படின்னா, இல்லை நான் சொல்லிடுறேன் ஏன் காட்டல அப்படின்னா, நீங்கள் காட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, பட் காட்டல. என்ன காரணம்னா, ஒரு கணவன் சரியான கணவனாக இருந்தால் ஒரு பெண் தவறு செய்ய மாட்டான். அவன் சரியான கணவனாக இல்லாதனால தான் அவன் தவறான ஒரு வழியில் போகிறான். பட் அவனுக்கு வந்து நான் சரியான புருஷன்,
நீ தப்பு பண்ணுற அவன் நினச்சிட்டான், அவனாக நினச்சிட்டான், அந்த பொண்ணு நினைக்கல. பட் இந்த கதையை பார்க்கறதுக்கு நமக்கு அப்படி தெரியும். ஆனால் பட் வந்து நீங்கள் நம்ம நல்ல ஆழமாக பார்க்கும்போது ஒரு கணவன் சரியான கணவனாக இருந்தால் மனைவி கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டான். முக்கியமான விஷயம் என்னென்ன படத்தில் நீ அந்த வில்லன் வந்து அந்த கதாநாயகியை ஒன்றுமே அதிகமாக பண்ணலை, ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. கவனிச்சிங்களா? அது நல்லா இருந்தது. அதே ஒரு விஷயம். அந்த அந்த சமயத்தில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து கதாநாயகி நல்லா இருந்தது, ஆனால் வில்லன் தொடவே இல்லை. அது நீ கவனிச்சிங்களா? தொட்டா சென்சார் கட் பண்ணிடுவாங்கண்ணா. இல்லை சார் கரெக்ட் தான் நான் சொன்னேன். தொடுறது காமிச்சுன்னு வச்சிங்களேன், சென்சார் கட்டு. ஒரு சின்ன சீனுக்கு சென்சார் கட் பண்ணிட்டாங்க, நிறைய கட் பண்ணியிருக்காங்க இதில். ஓகேங்களாண்ணா? அதாவது பெண்களை தொட்டாவே சென்சாருக்கு பண்றாங்களா? கண்டிப்பாக இல்லை அதை சார். அதாவது ஓம் நமச்சிவாயன்னு ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்க்ரீனில் கிடையாது. இல்லை சொல்கிறேன், ஓம் நமச்சிவாயன்னு ஒரு இது ஒன்று வரும், பட் அது வந்து அதில் இல்லை. அந்த மாதிரி பெண்களை வந்து தொடும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி கொடி முள் பூ அந்த மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து டைரெக்டாக வந்து தொடுற மாதிரி காட்டினா அது தவறுன்னு சென்சார் போர்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, சரியான கணவனா நான் இல்லை அப்படின்னு படத்தில் சொல்லியிருக்கீங்க. இப்போ சொன்னீங்க இல்லையா? சரியான கணவன் இருந்தால் சரியான மனைவியாக இருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் என்ன காட்டுதுன்னா, நீங்கள் அந்த கதாநாயகியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது வேற, அது வேற வந்து ஆமான்னு சொல்லுங்க. இப்போ அது சொன்னீங்க. அதாவது அது சொன்னீங்களா? அதாவது எல்லாமே வந்து ஒரு மனைவிக்கு வந்து எல்லாமே கொடுக்கணும். கணவன் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து அது வேற. கணவன் என்றவன் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து எல்லா விதத்துலையுமே வந்து அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவன் தான் கணவன். அவள் கழுத்தில் இருக்கிறது, காலில் இருக்கிறது, மூக்கில் இருக்கிற வாயிலெல்லாம் கழட்டி வச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், இந்த காலத்தில் எந்த மனைவியும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. ஒரு பொருளை வந்து நம்ம வந்து வாங்கிட்டே இருந்தால் எந்த மனைவியும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் அந்த, அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து அது வேற. பட் நாட் ஆல் த வைஃப், எஸ், வெரி ஃபியூ. ஆமாம், அது வந்து சொல்லணும், அது கண்டிப்பாக பதிவு பண்ணணும். எல்லா மனைவியும் இப்படி இல்லை, இந்த மாதிரி கிடையாது. இருக்கிற கொஞ்சம் பேர் அப்படி இருக்காதீங்க. இது ஒரு உதாரணமாக இருக்கட்டும். குடும்பம் அழிஞ்சிரோன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தானே தவிர்த்து நம்ம எல்லாம் ஆமாம் எந்த எல்லார் வீட்லேயும் எல்லா அம்மா தங்கச்சி அக்கா எல்லாரும் இருக்கும், நான் இருக்கேன், எல்லாருமே இருக்கோம். ஸோ எல்லா ஒய்ஃபும் அப்படி கிடையாது. அது நான் எப்பவுமே அது ஒத்துக்க மாட்டேன். ஸோ வெரி ஃபியூ கண்டிப்பாக இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் அதை ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்களே நிறைய எழுதுறீங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. உங்களை தாண்டி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாமே உங்களுக்கு எங்களை விட நல்லா தெரியும். ஏன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துறதே நீங்கள் எல்லாரும் தான். அப்படின்னும் போது கண்டிப்பாக வெரி ஃபியூ இருக்காங்க தானே, கண்டிப்பாக இருக்காங்க. அதை நாங்கள் காமிச்சிருக்கோம். கதாநாயகனும் கதாநாயகியும் முரண்படுறாங்க, அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க பெண்களையும் மனைவிகளையும் ஆதரிக்கிறாங்க, இவருடைய கதையை சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட ஒரு கோவப்படுறாங்க. அந்த விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காரு. இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, இப்படி பட்டால் அது மாதிரிலாம் நடக்கும். உதாரணமான ஒரு படமாக இருக்குது. நம்ம கிரி அவர்கள் இப்போ ஃபஸ்ட்டு டைம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, பாடல் எழுதியிருக்காங்க, நடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் பழைய அந்த படம் மாதிரி வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு நான் நினச்சேன். எதனாலன்னா நிறைய நியூஸ் பார்க்குறோம், இது நடக்காமல் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் கூட மீடியம் உங்கள் எல்லார் மூலியமாகவும் படம் ஏதோ ஒரு மூலியமா மக்களுக்கு போய் கொஞ்சமாவது எமோஷன். அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் தான் முக்கியமான ஒரு பங்காக இருந்தது, மக்கள்கிட்ட போய் சேர்க்குற ஒரு விஷயம். ஸோ இது வந்து சொன்னால் இது ஒரு நல்ல விஷயமா. ஏன்னா இவர் கிரீஸ்வர் என்கிட்ட வந்து சொல்லும் போது, பல்லாவரமில் பிரியாணிக்காக ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு குழந்தையே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அதை ஏன் மக்களுக்கு சொல்லக்கூடாது? இந்த மாதிரி வாழாதீங்க, இப்படி இது இல்லை வாழ்க்கை. ரொம்ப அழகான உலகத்தில், சின்ன உலகத்தில் ரொம்ப அழகான வாழ்க்கை இருக்குது. அதை தேவையில்லாமல் சில விஷயங்களுக்காக கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி.